சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலியை தான் காட்டுறாங்க. அயலி தன்னுடைய மாமா சம்பத்தை தேடி போகவும் அவங்க அங்கே இல்லை, வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. போய் 1 மாதம் ஆகுதுன்னு சொன்னதுனால இதனால் அயலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ மாமாவை நான் எங்கே தேடி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. மாமா இருக்கிறன்னு தெரிஞ்சாதான் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி ரொம்பவே குழப்பத்தோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா இந்திராணியோட பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வரவும் அவங்கள பார்த்ததுமே உதய பெருமாள் இந்திராணி எல்லாருமே வந்து அவங்க வரவேற்கவும் அப்போ ரித்திகா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது புதுசாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உதய பெருமாள் வந்து உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கபிலனோட கல்யாணத்துக்கு கூட நீங்கள் வராமல் போயிட்டீங்களா அப்படிங்கவும் இப்போ ரித்திகா வந்து நல்ல வேலை இவங்க வராமல் போனது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்திராணி எனக்கு கொஞ்சம் வேலையாகி போச்சுது, அதனால தான் உங்களெல்லாம் பார்க்க வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் வர முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பொன்னி வரவும் இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி நம்ம பொன்னிக்கு கல்யாணம் ஆக்கும், நேற்றுக்கு தான் நிச்சயார்த்தம் நடந்தது அப்படிங்கும்போது என்னம்மா திடீர்னு என்ன பொன்னிக்கு நிச்சயார்த்தம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன நடந்தது அப்படிங்கும்போது உடனே இந்திராணி வந்து நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு வந்து பொன்னிக்கு அதனால திடீர்னு நிச்சயார்த்தம் பண்ண மாதிரியே சூழ்நிலை ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டிக்கும் நல்ல இடத்துல தானே சம்மந்தம் பார்த்துருக்குற, அதனால சந்தோஷமான விஷயம் தான் அப்படிங்கும்போது இதுக்கு காரணம் நம்ம அயலி தான் அப்படின்னு இந்திராணி சொல்லவும் உடனே அயலியை பார்க்குறாங்க. அயலியை பார்த்ததுமே பாட்டிக்கு வந்து இவங்களை நான் எங்கேயோ அந்த பொண்ணை நான் பார்த்த மாதிரிக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து ஆமாம் இவ பெரிய ஏதோ சாதனை பண்ணின மாதிரிக்கு தான் நேற்றுல இருந்து இவளை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே பாட்டி வந்து என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரித்திகாவை போட்டு திட்டவும் அப்போ செல்வன் நாயகி வந்து ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி கோவத்தோடு கேட்கும்போது இப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் அவளை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க, கபிலனோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்த பொண்ணு என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சின்ன பொண்ணு தானே அப்படின்னு இந்திராணி சொல்லவும் அப்போ அயலியை பக்கத்தில் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ அயலி யாருன்னு சொல்லி கேட்கும்போது ரித்திகாவோட அக்கா தான் அயலி, அவளுடைய கணவர் தான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 வரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ உடனே பாட்டி வந்து அயலியை பார்த்ததுமே உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணி வந்து சரி பாட்டி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது எனக்கு இப்போ ஒன்று வேண்டாமா அப்படிங்கவும் இல்லை பாட்டி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கும்போது உடனே எனக்கு இப்போ வேண்டாம் நான் அப்புறமா வந்து நான் வந்து சாப்பாடே நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது உடனே அயலி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலி இன்னைக்கு சமையல்லாம் தடப்படலாம் இருக்கணும் அப்படிங்கும்போது அதனால் என்ன நீ நான் பண்ணி நான் சமையல் செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சமையல் செய்கிறதுக்காக காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பாட்டி வராங்க. வந்ததுமே என்னது அயலி மட்டும் தனியாக உட்காந்து சமையல் பண்ணதுக்காக காயெல்லாம் நறுக்கிட்டு இருக்கா, ஏ ரித்திகா நீ வந்து கூட மாட எல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, அவளுக்கு தான் சின்ன வயசுலேருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம், எனக்கு பழக்கமே கிடையாது அப்படிங்கும்போது உடனே ரித்திகாவை போட்டு பாட்டி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் வந்து தன்னால் பழகிக்கிட்டு வரப்போகிறது கிடையாது, நம்மளுக்கா வந்து அதுதான் அக்கறை வரணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன செல்வநாயகி உன் மருமக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ உடனே செல்வநாயகி வந்து ஐயோ அத்தை நீங்கள் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க, அவள் என்ன இருந்தாலும் சரிதான், அவள் வந்து சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது சின்ன பொண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற, அவள் வயசில் தானே அவள் அக்காவும் இருக்கிறா, அப்படி இருக்கும்போது அயலி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறா, இவன் என்னன்னா வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறாள், நானும் வந்துலேருந்து இவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இவள் ஒரு வேலையும் செஞ்ச மாதிரிக்கு தெரியல அப்படிங்கவும் உடனே செல்வநாயகி அத்தை நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா நீ வா ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரித்திகாவை இழுத்துட்டு போகிறாங்க. எங்கள் அத்தை என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த காய்கறியில் நீயே கட் பண்ண அப்படிங்கவும் ஐயோ எனக்கு இது கட் பண்ண தெரியாது அப்படிங்கும்போது இங்கே பாரு வர வழி இல்லைன்னா அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் இந்த காயெல்லாம் கட் பண்ண அப்படிங்கவும் உடனே வந்து ரித்திகா வந்து இந்த வேலையெல்லாம் என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயிலே சமையலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. உடனே வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காரும்போது அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க, இதில் நானும் இருந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சமையல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது அப்படிங்கவும் நானும் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன செஞ்ச, காயை மட்டும் தானே கட் பண்ணி கொடுத்த வேற ஒன்றும் பண்ணலையே, ஆனால் அயலி தான் எல்லா சமையலும் பண்ணனா, நான் கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தேன், காயை நீ கட் பண்ணிட்டு இருக்கனால உடனே வந்து சமையலாம் நீ செஞ்சுட்டதான் ஆகாது அப்படின்னு பாட்டி வந்து ரித்திகாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த கிளவி என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கோவத்தோடு திட்டவும் அடுத்தது அயலி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுதாங்க. அப்போ வந்து நான் போய் அப்பளம் எடுத்துகிட்டு வந்துருதுன்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து அயலியோட தாலி வந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுமே உடனே பாட்டி வந்து கொஞ்சம் நெல் அப்படிங்கிறாங்க.
அப்போ பாட்டிக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வருது. அயலி வந்து தான் கழுத்தில் அவங்களே தாலி கட்டினது எல்லாம் ஞாபகத்தில் வரவும் உடனே பாட்டி வந்து உன்னை நான் எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லிகிட்டே இருந்தேனே, இப்போ எனக்கு ஞாபகத்தில் வந்துருச்சுது, நீ இந்த கோயிலை வச்சு உனக்கு நீயே தாலி கட்டிக்கிட்டேல அப்படிங்கவோ இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இந்திராணி கேட்கும்போது, ஆமாம்மா எனக்கு ஞாபகத்தில் வந்துருச்சுது, இவளை நான் எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்ல, இவள் வந்து இந்த கோயிலை வச்சு அவளே தாலி கட்டிக்கிட்டா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்காக பக்கத்தில் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவா வந்து, பாட்டி நீங்கள் வேற யாரும் பார்த்துருப்பீங்க, அவள் எதுக்காக வந்து அயலி இந்த மாதிரிக்கு பண்ணணும், நான் தான் அயலி கழுத்தில் தாலி கட்டினேன், ஏன் என் கூட என் ஃப்ரெண்டெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போய் சொல்கிறீங்க, இவள் கழுத்தில் தாலி இவளே கட்டிக்கிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவோ அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவள் எப்படி அவங்க அதாவது அயலி எதுக்காக அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கும்போது, அதுதான் நம்ம எனக்கும் தெரியல, இது அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கும்போது உடனே வந்து அயலிக்கிட்டே சிவாகிட்டே இந்திராணி கேட்கும்போது இப்போ இந்திராணி சிவாவும் சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு சாட்சி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, வேணும்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து பாட்டிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா செல்வநாயகியும் ரித்திகாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆக மொத்தத்தில் இவங்க கல்யாணத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு செல்வநாயகி கேட்டுட்ருக்கவும் அப்போ ரித்திகா வந்து ஒரு பிளானை சொல்கிறாங்க, நைட்டு 2 பேரும் தூங்கினதுக்கப்புறமா அயலியோட தாலியை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே செல்வநாயகியும் சரியான ஐடியா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராத்திரி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அயலி சிவாவோட ரூமுக்கு வராங்க, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ ரித்திகாவும் செல்வநாயகியும் யாருக்கும் தெரியாமல் அவங்க மறைஞ்சு வராங்க. அப்போ அயலி நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அவங்க தாலியை கட் பண்ணி எடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கத்த தாலியை கட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே செல்வநாயகி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க சாமியெல்லாம் கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த தாலியில் இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அயலே தன்னுடைய தாலியை பார்க்குறாங்க, தாலியை காண ஐயோ என்னுடைய தாலியை காணல் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுமா உன் காலத்தில் தாலி இல்லாமல் இருந்தாக்கி அது எவ்வளோ பெரிய அபசகுணம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ ரித்திகாவும் செல்வநாயகி இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன எலி உன் கழுத்தில் தாலி இல்லாதது கூட உனக்கு தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அயலி வந்து படுத்திருந்தா கட்டிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா தாலி வந்து கட்டாயி இருக்கவும் அப்போ அந்த தாலி எடுத்துக்கொண்டு அவங்க காட்டுறாங்க, தாலி இந்த மாதிரிக்கு வந்து அந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை அதுமா கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது, இங்கே பாரு சிவா நீ உடனே ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து அவன் கழுத்தில் கெட்டி விடு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்து கேட்டதுமே வந்து அயலி சிவமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் செல்வநாயகி சொல்கிறதா கரெக்டு, இப்போமே வந்து ஒரு மஞ்சக்கயிறை அவன் கழுத்தில் நீ கெட்டி விடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அயலிக்கும் சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவங்க 2 பேரும் கழுத்தில் மாலை மாற்றிக்கிடுங்கன்னு சொல்லவும் 2 பேரும் கழுத்தில் மாலை மாற்றிக்கிடுதாங்க. அடுத்தது அவங்க அந்த தாலி எடுத்து சிவா கையில் கொடுக்கவும் இதை அயலி கழுத்தில் கட்டி விடு அப்படிங்கிறாங்க. அப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிவாவும் சொல்கிறாங்க, என்ன அயலி இப்போ பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்மளை வேணும்னே மாட்டி விட்டுட்டாங்களான்னு தெரியல அப்படிங்கும்போது அவங்க எப்படி வேணும்னு மாட்டி விட்டாங்க, தாலி வந்து இந்த மாதிரிக்கு வந்து கலண்டுருந்ததுக்கு உனக்கு தெரியாமல் போச்சுங்க, அதனால தானே நம்ம வசமாக இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம், இப்போ நான் மட்டும் உன் கழுத்தில் தாலி கட்டலைன்னா ஏற்கனவே பாட்டிக்கு உன் மேலே சந்தேகம் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு திருன்னு 2 பேரும் முடிச்சுட்டு இருக்கவோ என்ன 2 பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க, சிவா அவ கழுத்துல தாலி கட்டு அப்படிங்கிறாங்க. சிவா வந்து அயலி கழுத்துல தாலி கட்டினாங்களா, என்ன நடந்துச்சுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.